வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டூ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இப்போ வந்து நம்ம பிப்ரவரி 11ஆம் தேதிக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம யுஎஸ் மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்ப்போம். அப்போ யுஎஸ் மார்க்கெட்ல முக்கியமானது என்னன்னா, இந்த S&P 500. ஸோ இந்த S&P 500 என்னன்னா 500 முக்கியமான ஒரு யுஎஸ் கம்பெனிஸ் எடுத்து இண்டெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு முக்கிய இது நல்ல விஷயம் என்னன்னா, யுஎஸ் மார்க்கெட் வந்து 2 நாளா மார்க்கெட் மேல போயிட்டு தான் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நமக்கு வந்து 6ஆம் தேதி. ஸோ 6ஆம் தேதி மார்க்கெட் ஒரு 120 ஆ 6000 இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் இருக்கு. 6100 வரைக்கும் மேல போயிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு. அண்ட் நேத்து வந்து என்னன்னா, மார்க்கெட் வந்து மறுபடியும் மேல போயிருந்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சைனாக்கு, அதே மாரி மெக்சிகோ, கனடா இது 3 கண்ட்ரிக்கும் 25% இம்போர்ட் டாக்ஸ் விதிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். இது வந்து உலகத்திலேயே ரொம்ப ஹையஸ்ட்டான இம்போர்ட் டாக்ஸ். அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமான ரிட்டாலியேஷன்லாம் இருந்துச்சு. ரொம்ப நியூஸ் எல்லாம் ரொம்ப இதா வந்துச்சு. அதனால குளோபல் எக்கானமி இன்ஃப்ளேஷன்லாம் யுஎஸ்ல அதிகமாகும்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, இப்போதைக்கு நான் அந்த நியூஸ் வரத்தான் போகுது. ஆனா இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு அத நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயங்கிறனால அந்த 25% டாக்ஸ் இம்போர்ட் டாக்ஸ் டாரிஃப் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டனால, மார்க்கெட் வந்து யுஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் மேல போயிருக்கு. ஆனா இந்த S&P 500ல ரொம்ப முக்கியமா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நேத்து மட்டுமே S&P மார்க்கெட் S&P 500 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.1% வந்து குரோ இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கேப் அப்பயும் சேர்த்து பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 1% பக்கம் குரோத் இருந்திருக்கு. அப்ப இந்த குரோத் வந்து எதுக்கு என்ன ஒரு சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, S&Pயோட ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டே அதாவது ஆல் டைம் ஹையே எவ்வளோனா 6120 தான் ஆல் டைம் ஹை. ஸோ இது ரீச் ஆனது இந்த வருஷம் தான் ரீச் ஆச்சு. இப்ப நான் 1 இயர் சார்ட் எடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையே 6120 தான். ஸோ நமக்கு வந்து இப்போ ஆல் டைம் சார்ட் எடுத்தா கூட நமக்கு கிளியரா தெரியும். ஸோ இப்ப இருக்க S&P மார்க்கெட் இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 6060 பக்கம் வந்துருச்சு. அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த S&P மார்க்கெட் ஒரு ஹையஸ்ட்ல ரீச் பண்ண. ஆனா வேறஸ் இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 15% கீழ இருக்கு. ஸோ S&P 500 ஆல் டைம் ஹைக்கு ரீச் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயம் இது. 2வது இந்த மார்க்கெட் ஒரு குரோத் ஃபேஸ்க்கு போயிருச்சு. எப்படின்னு சொன்னீங்கன்னா, 3 டிஃபரண்ட் டைம் ஃப்ரேம்ல லோவஸ்ட் டைம் ஃப்ரேம் 3 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன் கிராஸ் இருக்கு. நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதுல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேல போயிருச்சு. 2வது நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் பார்த்தீங்கன்னா, கோல்டன் கிராஸ் ஆயி மார்க்கெட் மேல போயிருச்சு. அதே மாரி 30 மினிட்ஸ். ஸோ எப்போ ஒரு மார்க்கெட் வந்து 3 டிஃபரண்ட் டைம் ஃப்ரேம்லயும் மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷன் காமிக்குதோ, அப்போ அந்த டைரக்ஷன் வந்து 100% வேலிட். அப்போ நம்மளோட யுஎஸ் மார்க்கெட் அதாவது S&P 500 வந்து ஒரு குரோத் ஃபேஸ்க்கு வந்துருச்சு. அதுவும் எவ்வளோ பக்கம்னா, ஆல் டைம் ஹை பக்கம். இது மட்டும் இல்ல, S&P 500 மட்டும் இல்ல. அதுவும் இல்லாம மீதி 2 இண்டெக்ஸ் இருக்கு. என்னன்னா நம்ம டவ் ஜோன்ஸ். இப்ப டவ் ஜோன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஆல் டைம் ஹைய விட கம்மியா இருக்கு. அண்ட் டவ் ஜோன்ஸ் நேத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெக்கவரி ஆயி ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ ரெக்கவரி ஆயிருக்கு? ஒரு 0.3% ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ இந்த 0.3% ரெக்கவரியுமே எதுக்கான ஒரு இண்டிகேஷன்னா, மார்க்கெட் மேல போறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான். அண்ட் டவ் ஜோன்ஸ் ஏற்கனவே வந்து நமக்கு கோல்டன் கிராஸ்ல தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, டெத் கிராஸ்ல இருக்கு. ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து ஆக்சுவலி S&Pய விட ரொம்ப ஸ்ட்ராங்கான இண்டெக்ஸ் கிடையாது. S&P தான் ஒரு 500 கம்பெனிஸோட இண்டெக்ஸ்ங்கிறனால, S&P இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் இண்டெக்ஸ் டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜஸ விட. அதே மாரி ஸோ இது இது இந்த டவ் ஜோன்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு 30 மினிட்ஸ்ல ஆ புல்லிஷா இருந்துச்சு. இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பியரிஷ்ஷா இருக்கு. அதே மாரி இப்போ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, புல்லிஷா இருக்கு. அதாவது அப்போ 1 டேல பார்க்கும்போது புல்லிஷா இருக்கு. பட் ஆன் டோட்டல் பார்க்கும்போது 15 மினிட்ஸ்ல இது வந்து புல்லிஷா இல்ல. அப்படிங்கிறனால நம்ம டவ் ஜோன்ஸும் கொஞ்சம் வந்து இதா தான் இருக்கு. அதே இது நமக்கு நேத்து அதாவது நேத்து 2 நாளா வந்து நம்மளோட நாஸ்டாக்கோட 100 இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட்டானது தான். ஸோ ஸோ இது என்னன்னா கேப் அப்பா ஓப்பன் ஆயி ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 1.5% ஒரு 2, 3 டேஸ்ல 2 டேஸ்ல நமக்கு வளர்ந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இது எல்லாமே என்னன்னா ட்ரம்ப் வந்து முன்னாடி என்ன சொன்னார்னா 25% டாக்ஸ் டாரிஃப் போட போறேன்னு சொன்னனால மார்க்கெட் டவுன் ஆச்சு. இத வந்து கொஞ்சம் மாசத்துக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் வந்து மறுபடியும் குரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த 3 மார்க்கெட்டும் குரோ ஆனது ஒரு குளோபல்ல ஒரு ட்ரேடிங் சைக்காலஜிய பாசிட்டிவா கொண்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம டெஸ்லா இருக்கு பாருங்க. டெஸ்லா வந்து ஆல்மோஸ்ட் லைக் ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்கு. மார்க்கெட் டவுன் ஆகாம ரெக்கவரி ஃபேஸ்ல தான் இருக்கு. அண்ட் அதாவது NVIDIA வந்து மார்க்கெட் கீழ போயிரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
மார்க்கெட் அப்படியே கடகடன்னு மேல வந்திருக்கு. ஸோ NVIDIA வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 3 நாள்ல ஒரு 5% மேல வந்து இன்கிரீஸ் ஆயிருந்திருக்கு. அப்படிங்கிறனால முக்கியமான ஸ்டாக்ஸ் ஆஃப் யுஎஸ் மார்க்கெட்ல இன்கிரீஸ் ஆயிருக்கனால, ஒரு குளோபல் ட்ரேடிங் சைக்காலஜில மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்க்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயங்கிறனால, மேபி இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல எஃப்ஐஐஸ் அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பையிங்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நம்ம நிஃப்டி 50யோடது. நம்ம டீட்டெயிலான அனாலிசிஸ் நம்ம நேத்து நைட் போட்டிருந்தோம். நிஃப்டி 50யோட ஹையஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு எது வரைக்கும் போலாம் அப்படின்னு சொன்னோம்னா, 23,500 வரைக்கும். ஸோ 23,500ல நமக்கு நெறையா வந்து ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. 23,500ல ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஒரு கடந்த நம்ம எலக்ஷனுக்கு முன்னாடி ஜூன், ஜூலைல இருந்த எலக்ஷனுக்கு 23,500 வந்துச்சு. ஸோ அவங்க எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேல போச்சு. ஸோ, நான் என்ன சொல்றேங்கிறத சார்ட் எடுத்து காமிக்கிறேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஜூன் ஜூன், ஜூலைல. ஸோ இதான் வந்து 23,300ம், அடுத்து 23,500ம் இந்த இடத்துல இருந்துச்சு. எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம். ஸோ எலக்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் மேல போச்சு. அண்ட் இவங்க வந்து நெறையா பிஜேபி கவர்ன்மெண்ட், புது பிஜேபி கவர்ன்மெண்ட் நெறையா டிஃபரெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் அனவுன்ஸ் பண்ணோனே, அக்டோபருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 26, 120 பக்கம் மார்க்கெட் போயிருச்சு. அங்கருந்து நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கடந்த செப்டம்பர், அக்டோபருக்கு அப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து டவுன்ஃபால்லயே இருந்து, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% டவுன்ல இருக்கு. நிஃப்டி 50 மட்டுமே. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ நம்ம இந்த 23,500ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இன்னைக்கு மார்க்கெட் அதாவது நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு வந்து டெத் கிராஸ்ல தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் கீழ போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஆனா, நம்மளோட மார்க்கெட் சைக்காலஜி அதாவது குளோபல் மார்க்கெட் சைக்காலஜி கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கனால, மேபி மார்க்கெட் கொஞ்சம் இங்கருந்து மேல போலாம். அண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப வந்து இந்த பொசிஷன் 23,400ல இருக்கிறது, இங்க 23 இந்த 400 தாண்டுச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கிறது 23,378 கரெக்ட்டா சொன்னோம்னா, அங்கிருந்து இந்த 23,400 தாண்டுச்சுன்னா, நீங்க வந்து லாங் பொசிஷன் எடுக்கலாம். சப்போஸ் அதாவது இங்கிருந்து நீங்க லாங் எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணலாம். அண்ட் எந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு சொன்னா 300ல வச்சா போதும். 23 300ல 23 இந்த இடத்துல ஒரு 4 டூ 5% வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஐ மீன் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ 4 டூ 5 இருந்தா போதும். ஸோ, அப்போ நம்மளோட லாங் பொசிஷனுக்கு 23,400 தான் சரியானது. ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதா இருந்தா, அதே 23,400 தான். ஸோ ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, 23,400லேருந்து மார்க்கெட் கீழ வரும்போது நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துலயும் அதே மாரி உங்களோட ரிஸ்க் ரிவார்ட வந்து கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்கலாம். 5லிருந்து 6 வரைக்கும் வச்சுக்கலாம். மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் கீழ போலாம்னா, 23,200 வரைக்கும் கீழ போலாம். இதான் 2. அதே மாரி மார்க்கெட் சப்போஸ் இந்த டாப் ரேஞ்சுல போச்சுனாலுமே, நீங்க ப்ராஃபிட் வந்து 23,400ல வச்சுட்டு, இர அ 23,550ல வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து 3 செட்டப் இருக்கு. மார்க்கெட் மேல போனா ஒரே ஒரு தான். லாங்க்கு ஒண்ணே ஒண்ணு தான். 23,400 மேல கிராஸ் ஆச்சுன்னா, நீங்க ஒரு லாங் செட்டப் எடுத்து 23,500 வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் வெயிட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஷார்ட்னா, ஒண்ணா 23,500 போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்படி இல்லன்னா 23,400லயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ, இன்னைக்கு கேப் அப்போ, கேப் டவுனோ ஓப்பன் ஆச்சுன்னா, அதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னு. எஃப்ஐஐஸ் வந்து தொடர்ந்து செல்லிங்ல தான் இருக்காங்க. ஆனா, நேத்தோட குவான்டிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி. 400 கோடி தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் 2,500 கோடி, 5,000 கோடி அந்த மாரி எஃப்ஐஐஸோட செல்லிங் இருந்துச்சு. நேத்தோட மார்க்கெட் பொறுத்த அளவுல 400 கோடி தான் செல்லிங் இருக்கு. அதனால இன்னைக்கு அவங்க வாங்குனாங்கன்னா, ஸோ எஃப்ஐஐஸ் பையிங் தொடர்ந்தாங்கன்னா, மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதான் நம்ம நிஃப்டி 50யோடது. அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போனோம்னா, நமக்கு என்ன சொல்லலாம்னா, பேங்க் நிஃப்டிக்கு இதே மாரி நம்ம ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம். ஸோ டீட்டெயில்டான வீடியோ வந்து நேத்து ஈவினிங் நான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல போட்டிருந்தேன். பேங்க் நிஃப்டியும் நமக்கு போனா 2 விஷயம் போலாம். 1 அதிகபட்சம் இப்ப இருக்கிறது 50,000த்துல இருக்கு. மேல போனா 50,500 போலாம். கீழ வந்தா 49,500 வரைக்கும் போலாம். இந்த ஒரு 1000 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல தான் நமக்கு இருக்கு. ஸோ இத வந்து நமக்கு ஹிஸ்டாரிக்கலா வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தோம். அதே மாரி ஓ ஓ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ்லயே எடுத்து நம்ம வந்து சாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் எடுத்து தான் இந்த நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கோம். அப்போ இந்த பாக்ஸுக்குள்ள மார்க்கெட் இருக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாரி தான் ஸோ மார்க்கெட் நீங்க லாங் பொசிஷன் போணும்னா இந்த 50,000க்கு வெயிட் பண்ணுங்க. 50,000 கிராஸ் ஆச்சுன்னா, நீங்க ஒரு லாங் பொசிஷன் எடுக்கலாம். ஸோ லாங் பொசிஷன் எடுத்து நீங்க வந்து மார்க்கெட் இதுவரைக்கும் போலாம். சப்போஸ் இது வந்து லாங் பொசிஷன். நீங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும் அப்டின்னா 2டே விஷயம் தான். ஒண்ணு இந்த 50,000க்கு கீழ ஓப்பன் ஆச்சுன்னா,
அ 49,500 வரைக்கும் நீங்க உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் பார்க்கலாம். அப்படி இல்லன்னா, நான் 50,500ல போயிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னாலும், அங்கருந்து நீங்க 50,000 வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் பார்க்கலாம். அண்ட் இதோட ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னா, 50,000 ஒரு 600ல வச்சா போதும். ஒரு 100 பாயிண்ட் மேல. ஸோ அதுக்கு மேல நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டாம். ஸோ இதுதான் 3 ட்ரேடு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில 2மே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரே செட்டப் தான். ஸோ இது மட்டும் நீங்க பார்த்துக்காதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ப்ராப்பரான ஒரு செட்டப் வந்தா மட்டும் ட்ரேட் எடுங்க. நான் மறுபடியும் சொல்றேன். பிகினர்ஸா நம்ம நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்கிறது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 5 ட்ரேட் எடுங்க போதும். அதுவும் கரெக்ட்டா உங்க செட்டப் வந்தா எடுங்க. அதாவது உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். 100% நீங்க வந்து நம்புறீங்க. இந்த இடத்துல வொர்க் ஆகும்னா எடுத்து பாருங்க. அவ்வளோதான். சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா லாஸ் ஆச்சு. ஓகே. ப்ராஃபிட்னா ப்ராஃபிட். லாஸ் ஆனத ரெக்கவரி பண்றேன்னு மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ண வேண்டாம். ப்ராஃபிட் ஆச்சுனாலும், இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கலான்னு சொல்லி மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ட்ரேடிங் சைக்காலஜி வந்து ப்ராப்பரா இருக்கணும். கண்ட்ரோல்டா இருக்கணும். ஒரு நாளைக்கு இத்தன ட்ரேட் தான் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லன்னா, செட்டப் வந்தா மட்டும் எடுக்கணும். இந்த மாரி. ஏன்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ணும்போது, உங்களோட சார்ஜஸே ரொம்ப அதிகமாகும். அப்படிங்கும்போது உங்களோட கேப்பிட்டல் கம்மியா இருந்துச்சுன்னா, சார்ஜஸ்க்கே ஒரு 70, 80% ஆஃப் த ப்ராஃபிட் போயிரும். ஸோ, இன்னைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணாலும், நீங்க வந்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அண்ட் உங்களோட ட்ரேட் எப்படி போகுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கும் அது வந்து பயனுள்ளதா இருக்கும். அடுத்து அ நம்ம டெய்லி வந்து நம்ம சேனல்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து இத தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட்.